Welcome to Bank PO and Clerk Coaching class by Department of Employment and Training, Government of Tamil Nadu. Dear students, இன்னைக்கு நம்ம டிடக்ஷன் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்டர் லாஜிக்கல் ரீசனிங் செக்ஷன். இது வந்து சிலாஜிசம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டிடக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து we are concluding something, அந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்றது தான் டிடக்ஷன் அப்படின்றது. ஸோ இது நம்ம வந்து பேசிக்ல இருந்தே பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கன்க்ளூஷன்னா என்ன, டிடக்ஷன் கொஷின்ஸ் எந்த மாதிரி அப்ரோச் பண்றது அப்படின்னு எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இது ஸ்லைட்லி டஃபர் சப்ஜெக்ட், அதனால கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இந்த டிடக்ஷன்ஸ் அல்லது சிலாஜிசம் இந்த கொஷின்ஸ் வந்து we can solve in two different methods. ஒன்று வந்து ரூல் பேஸ்டு மெத்தட் and then Venn diagram based method. Generally Venn diagram method is preferred, but rule based method நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பார்ட் ஒன்ல நம்ம வந்து ஒன்லி ரூல் பேஸ்டு மெத்தட் மட்டும்தான் பார்க்க போறோம். Venn diagram பத்தி we will see in upcoming classes. If there are only two statements, then we can solve using rule based method. If there are more than two statements, நம்ம rule based method ஆல சால்வ் பண்ண முடியாது. We should solve using Venn diagram. Okay, even two statements வந்தாலும் Venn diagram வச்சு சால்வ் பண்ணலாம். which means எந்த கொஷின் வேணாலும் டிடக்ஷன்ஸ்ல நம்ம Venn diagram மூலமா சால்வ் பண்ணலாம். பட் if we go for rule based method, only ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா ரூல் பேஸ்ட் மெத்தடில் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அது என்ன ரூல் பேஸ்ட் மெத்தட் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்ப்போம். ஒன் இம்பார்ட்டன்ட் parameter we should consider during the deduction questions என்னன்னா ஜெனரல் ஃபேக்ட்ஸை பத்தி பார்க்கவே கூடாது. For example, look at this statement, all cats are dogs. ஏதாவது இதுல மீனிங்ஃபுல்லா இருக்கா? ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ்னா சம்பந்தமே இல்லை மீனிங் பார்த்தோம்னா. பட் அந்த மாதிரி ஜெனரல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பார்க்கணும், இது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஃபாலோ பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வரும். அந்த கன்க்ளூஷன் கரெக்டா தப்பா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணோம். given statements is always true அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் all cats are dogs அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல we should believe that all cats are dogs. எப்படி சார் கேட் டாக் ஆக முடியும் அப்படின்னுலாம் கேட்கக்கூடாது, திங்க் பண்ணவும் கூடாது. இன் லாஜிக்கல் டிடக்ஷன் ஜெனரல் ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ வென் தே சே ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், இட் மீன்ஸ் ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், தட் இஸ் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கணும். கன்க்ளூஷன் இதுக்கு தகுந்த மாதிரி வருதான்னா பார்க்கணும். அது எப்படி பார்க்கறதுன்னு நான் கம்மிங் ஸ்லைட்ஸை சொல்றேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்தா இந்த 4 கேட்டகரிக்குள்ள தான் வரும். தீஸ் ஆர் கால்டு குவான்டிஃபையர்ஸ், சம்டைம்ஸ் குவாலிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, என்னென்ன அப்படின்னா the statement that starts with all, the statements which starts with no, அப்புறம் some, and then some not. இந்த 4 கேட்டகரி தான்
சிலாஜிசம்ல இருக்கு அல்லது டிடக்ஷன்ஸ். உங்களுக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட் இந்த 4 டைப்ல ஏதோ ஒரு டைப் கண்டிப்பா இருக்கும். கன்க்ளூஷனும் இந்த 4 டைப்ல ஏதோ ஒரு டைப்ல கண்டிப்பா இருக்கும். இது என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது என்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்? இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கேட்டகரி என்ன? நோ. அதுக்கு எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க? No cats or dogs. Third one is some. Some cats or dogs. Fourth category, some not. Some not cats or dogs வராது. Grammatically wrong sentence. கரெக்டா எப்படி வரும் அப்படின்னா some cats are not dogs. இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வரும். இங்க கேட் அண்ட் டாகுக்கு பதில் நீங்க எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஜென்ரலா நம்ம இந்த ஸ்லைட்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது கன்க்ளூஷன் அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு கேட்டகரியில தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல இந்த ஆல் அப்படின்றது பாசிட்டிவ் குவான்டிஃபையர். அதே மாதிரி சம்ன்றது பாசிட்டிவ் குவான்டிஃபையர். ஓகே, ஸோ நம்ம பேசிக் ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். அதனால கீனா வாட்ச் பண்ணுங்க. நோ அண்ட் சம் நாட் இது ரெண்டு வந்து நெகட்டிவ் குவான்டிஃபையர். நமக்கு படிக்கும் போதே தெரியுது நோன்றது ஒரு நெகட்டிவ் வேர்டு, அதே மாதிரி நாட் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வேர்டு இல்லையா? அதனால நோ அண்ட் சம் நாட் இந்த ரெண்டுமே வந்து நெகட்டிவ் குவான்டிஃபையர். ஆல் அண்ட் சம் இந்த ரெண்டும் பாசிட்டிவ் குவான்டிஃபையர். அதுல நெகட்டிவ் வேர்டு எதுவும் இல்லை, அதனால அது ரெண்டும் பாசிட்டிவ் குவான்டிஃபையர். இந்த சம் அப்படின்றதுக்கு சில டைம் இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படின்ட்டு. சில டைம் எப்படி கொடுப்பாங்க? ஃபியூ கேட்ஸ் ஆர் டாக்ஸ், மோஸ்ட் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், மெனி கேட்ஸ் ஆர் டாக்ஸ், மோர் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா திஸ் மீன்ஸ் சம். இதுல எது கொடுத்தாலும் நீங்க சம்னு தான் எடுத்துக்கணும். ஓகே, சம் நாட் அப்படின்றதுக்கு நாட் ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படி கொடுத்தாலும் அதுக்கு நீங்க சம் நாட்ன்றதை எடுத்துக்கணும். ஆல் கேட்ஸ் ஆர் நாட் டாக்ஸ் அப்படின்னாலும் சம் கேட்ஸ் ஆர் நாட் டாக்ஸ் அப்படி எடுத்துக்கணும். ஓகே, இந்த பாசிட்டிவ் குவான்டிஃபையர்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அஃபர்மேஷன் அப்படின்னாலே பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். நெகேட் அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ்க்கு. தி ஸ்டேட்மெண்ட் ஷுட் நெகேட் அப்படின்னா அது நெகட்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ டு சம் இட் அப், a statement or a conclusion will follow any of the 4 category: all, no, some not அப்படின்ற கேட்டகரியில் ஏதோ ஒன்றில் தான் வரும். இதில் ஆல் அண்ட் சம் வந்து பாசிட்டிவ், நோ அண்ட் சம் நாட் வந்து நெகட்டிவ். நெக்ஸ்ட், ப்ரப்போசிஷன் அப்படின்னா என்ன? there is a word called preposition. டிடக்ஷன்ஸ்லயும் அல்லது சிலாஜிசம்ல any statement is called preposition.
அந்த ஸ்டேட்மெண்ட் தான் 4 கேட்டகரியில வரும்னு பார்த்தோம். ஏதாவது ஒரு கேட்டகரியில வரும். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல, லாஜிக்கல் டிடக்ஷன்ல ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளி ப்ரப்போசிஷன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா குவான்டிஃபையர் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் கோப்புலா பிளஸ் ப்ரெடிகேட். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ். இதுல ஆல், நோ, சம் நாட் இது எல்லாமே வந்து குவான்டிஃபையர். ஓகே. டாக்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட், ஆர்ன்றது கோப்புலா, கேட்ஸ்ன்றது ப்ரெடிகேட். அவ்வளவுதான். இந்த 4 டேர்ம் தான் எந்த ஸ்டேட்மெண்ட்ல எடுத்தீங்கனாலும் வரும் லாஜிக்கல் டிடக்ஷன்ல. குவான்டிஃபையர் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு கோப்புலா இருக்கும், ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். இது என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த குவான்டிஃபையர் அப்படின்றது ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா கேட்ஸும் டாக்ஸ். ஸோ எல்லாத்த பத்தியும் சொல்லுது, எல்லா கேட்ஸ் பத்தியும் சொல்லுது, அது ஆல். நோ அப்படின்னா எதை பத்தியும் இல்லை. நோ கேட்ஸ் ஆர் டாக்ஸ்னா எந்த கேட்டுமே டாக் இல்லை, கேட்டுக்கும் டாகுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு மாதிரி அர்த்தம். சம்ன்றது இந்த சப்ஜெக்ட கொஞ்சம் மட்டும் சொல்றது. சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். இன்னும் சம் கேட்ஸை பத்தி நமக்கு சொல்லல, ஒன்லி சம் கேட்ஸை பத்தி தான் சொல்றாங்க. ஸோ சம்ன்றது ஒரு 10 கேட்ஸ் இருக்குன்னா மேபி ஒரு 5 கேட்ஸ் பத்தி சொல்லலாம், அல்லது ஒரு 7 கேட்ஸ் பத்தி சொல்லலாம், அல்லது ஒரு 3 கேட்ஸ் பத்தி சொல்லலாம். ஸோ தே ஆர் ரெஃபரிங் சம் கேட்ஸ். மீதி பேலன்ஸு அதை பத்தி சொல்லல. ஓகே. ஸோ அந்த சம் நாட் அப்படின்றது வந்து அது ஒன் ஆஃப் தி குவான்டிஃபையர் தான். பட் இந்த ஆல், நோ, சம்ன்றது இந்த சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிஃபையர். இதுல ஆல் அண்ட் நோ அப்படின்றது வந்து யூனிவர்சல் குவான்டிஃபையர். சம் அண்ட் சம் நாட் இது ரெண்டும் பர்டிகுலர் குவான்டிஃபையர். நீங்க இங்க சம் நாட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சம் அண்ட் சம் நாட் இந்த ரெண்டும் பர்டிகுலர். அதாவது 10 கேட்ஸ் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். என்ன அர்த்தம்? 10 கேட்டுமே டாக் அப்படின்னு சொல்றாங்க. therefore they are referring to the whole group. அதனால அது யூனிவர்சல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், நோ கேட்ஸ் ஆர் டாக்ஸ். இப்படி சொல்றாங்கன்னு என்ன அர்த்தம்? 0 கேட்ஸ்னு அர்த்தம். 0 கேட்ஸ் ஆர் டாக்ஸ். அப்ப அதுவும் வந்து யூனிவர்சலா எந்த கேட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்னு 100% சொல்றாங்க, இல்லைன்னா 0% சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுவும் யூனிவர்சல் தான், எல்லாத்தையும் சொல்றது. இதுவும் யூனிவர்சல் தான், எதையுமே சொல்றது இல்லை. therefore all and no are universal, whereas sum and sum not இந்த ரெண்டு வந்து they are particular. some cats are dogs என்ன அர்த்தம்? ஒரு 4 கேட், அந்த 4 கேட்டை பத்தி மட்டும்தான் சொல்றாங்க, அல்லது ஒரு 7 கேட்ஸ். ஸோ 1 to 9 எவ்வளவு வந்தாலும் அது சம்முன்னு அர்த்தம். 10 வந்துச்சுன்னா ஆல் கேட்ஸ்னு அர்த்தம், எதுவுமே வரலன்னா நோ கேட்ஸ்னு அர்த்தம். 1ல இருந்து 9 வரைக்கும் எது வந்தாலும் we can say
some cats are dogs. So for example 4 ன்னு எடுத்துப்போம். some cats are dogs ன்னு என்ன அர்த்தம்? 4 cats are dogs அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த 4 cats மட்டும் தான் dogs ன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். அதனால பர்டிகுலரா அந்த 4 மட்டும் சொல்றாங்க. மீதி இருக்கிற 6 அந்த 6 cats are not dogs. அப்ப அதுலயும் அந்த 6 பத்தி மட்டும் தான் சொல்றாங்க, மீதி 4 பத்தி சொல்லல. அப்ப அங்க சம் நாட்டும் வந்து பர்டிகுலர். ஓகே, ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆல் அண்ட் நோ ஆர் யூனிவர்சல் குவான்டிஃபையர்ஸ். சம் அண்ட் சம் நாட் ஆர் பர்டிகுலர் குவான்டிஃபையர்ஸ். ஓகே, தென் சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், கோபுலா. இது ரொம்ப பேசிக்கா நம்ம இந்த எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும், டீப்பா தெரிஞ்சுக்க வேணாம். பாருங்க, இந்த ஆல், சம் இதெல்லாம் குவான்டிஃபையர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆல் மென் ஆர் அனிமல்ல மென் சப்ஜெக்ட், அனிமல் ப்ரெடிகேட். சம் பென் ஆர் எரேசர்ல பென் சப்ஜெக்ட், எரேசர்ன்றது ப்ரெடிகேட். ஸோ இந்த குவான்டிஃபையருக்கும் பக்கத்துல உடனே எது வருதோ அது சப்ஜெக்ட், கடைசியா வர்றது ப்ரெடிகேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ குவான்டிஃபையர்ன்றது ஆல், நோ, சம், சம் நாட், இதுல ஏதோ ஒன்று வரும். சப்ஜெக்ட்ன்றது அதுக்கு அடுத்து வர்றது ஈஸ், ஆர், ஆர் நாட் இப்படின்லாம் வர்றது கோபுலா. கடைசியா வர்றது ப்ரெடிகேட். ஓகே, இப்ப இந்த ஆல் அண்டு சம் இந்த ரெண்டும் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். நோ அண்டு சம் நாட் இந்த ரெண்டும் நெகட்டிவ்னு பார்த்தோம் இல்லையா? ஏன்னா நெகட்டிவ் வேர்டு வருது, அதனால அது நெகட்டிவ் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆல் அண்டு நோ ரெண்டும் யூனிவர்சல் அப்படின்னு பார்த்தோம். சம் அண்டு சம் நாட் பர்டிகுலர் அப்படின்னு பார்த்தோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. ஆல் அப்படின்றது என்னது? யூனிவர்சல். அப்புறம் அஃபர்மேட்டிவ், அஃபர்மேட்டிவ்னா பாசிட்டிவ். சம், சம்ன்றது அதுவும் அஃபர்மேட்டிவ் பாசிட்டிவ் தான், பட் பர்டிகுலர் சிலதை மட்டும்தான் சொல்லுது. ஒன்லி சம் குவான்டிட்டி மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணுது, நாட் ஆல் தி குவான்டிட்டி. அதனால அது பர்டிகுலர். இதுவே நோ, நோன்றது நெகட்டிவ், பட் இட் இஸ் யூனிவர்சலி டெல்லிங், எல்லாத்தையும் நெகட்டிவ்னு சொல்லுது. ஓகே, சம் நாட் இதுவும் நெகட்டிவ், பட் சம் நாட் கொஞ்சம் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுது, அதனால பர்டிகுலர். ஸோ ப்ரீவியஸ் 2 ஸ்லைட்ஸ்ல பார்த்ததை தான் கம்பைன் பண்ணியிருக்கோம். அப்ப ஆல் அப்படின்றது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் ப்ரப்போசிஷன். ப்ரப்போசிஷன் என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, நோன்றது யூனிவர்சலி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சம்ன்றது பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் அல்லது பர்டிகுலர்லி பாசிட்டிவ் அப்படி வச்சுக்கோங்க. டெக்னிக்கலி யூ ஷுட் டெல் அஸ் அஃபர்மேட்டிவ், பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். சம் நாட் அப்படின்னா பர்டிகுலர் நெகட்டிவ். ஓகே, இப்ப யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்ப்போம். யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்னா என்ன? ஆல் அப்படின்றது தான் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். எக்ஸாம்பிள் பாருங்க, ஆல் ஸ்னேக்ஸ் ஆர் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. திஸ் மீன்ஸ் தே ஆர் டெல்லிங் ஆல் ஸ்னேக்ஸ், எல்லா ஸ்னேக்ஸும் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அப்படின்னா, ஆல் ஸ்னேக்ஸ் ஆர் ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லலாம், ஆனா ஆல் ரெப்டைல்ஸ் ஆர் ஸ்னேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா எதை பத்தி சொல்றாங்கன்னா ஸ்னேக்ஸை பத்தி தான் சொல்றாங்க. எல்லா ஸ்னேக்கும் ரெப்டைல், ரெப்டைல்னா ஊர்வன. ஓகே,
ஸோ எல்லா ஸ்னேக்குமே வந்து ரெப்டைல்ஸ் தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. அது நம்ம ஆல் ரெப்டைல்ஸ் ஆர் ஸ்னேக்னு சொன்னோமா தப்பு. ஏன்னா சில ரெப்டைல் வேற அனிமல் கேட்டகரி, ரெப்டைல் கேட்டகரி இருக்கு ஸ்னேக் தவிர. அதனால எல்லா ரெப்டைலுமே வந்து ஸ்னேக்னு சொல்றது இட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஓகே, அதனால இந்த ஆல் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா இந்த சப்ஜெக்ட பத்தி மட்டும்தான் சொல்லுது அப்படின்றத நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஒன்லி தி சப்ஜெக்ட். ஆல் அப்படின்றது எதை பத்தி சொல்லுது? இந்த சப்ஜெக்ட்ல என்ன வருதோ அதை பத்தி மட்டும்தான் சொல்ல வருதுன்னு அர்த்தம். ஓகே, ஆல் ஸ்னேக்ஸ் ஆர் ரெப்டைல்ஸ். அங்க ரெப்டைல்ஸ் பத்தி சொல்லல, தே ஆர் டெல்லிங் ஆல். எது ஆல்? ஸ்னேக்ஸ் ஆல்னு சொல்லுது, நாட் அபவுட் ஆல் ரெப்டைல்ஸ். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நோ அப்படின்ற குவான்டிஃபையர் யூனிவர்சலி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நோ பாய் இஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது என்ன ஸ்டேட்மெண்ட்? யூனிவர்சலி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம் நோன்றது நெகட்டிவ் as well as யூனிவர்சல். சரி, இங்க இந்த நோன்றது பாய சொல்றாங்களா இன்டெலிஜென்ட்ல சொல்றாங்களா அப்படின்னா ரெண்டையுமே மீன் பண்றாங்க. which means no boy is intelligent ன்னு சொன்னாலும் no intelligent is boy அப்படின்னு சொன்னாலும் ஒரே மீனிங் தான். both are true. ஓகே, நீங்க எப்படி வேணா மாத்தி எழுதலாம். no a is b. ஏன்றது சப்ஜெக்ட், ஏதோ ஒரு சப்ஜெக்ட், பின்றது ஒரு ப்ரெடிகேட், அப்படி வச்சுக்கோங்க. இத நீங்க தாராளமா நோ பி இஸ் ஏன்னு சொல்லலாம். நத்திங் ராங். லாஜிக்கல் டிடெக்ஷன்ல போத் ஆர் சேம். ஓகே, அப்ப இந்த நோன்றது எதை சொல்லுதுன்னா ஏவையும் சொல்லுது பியும் சொல்லுது. அதாவது ஏக்கும் பிக்கும் சம்பந்தமே இல்லை. நோ ஏ இஸ் பி which means no b is a. ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, therefore this no அல்லது universally negative statement distributes both subject and predicate. சப்ஜெக்டையும் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, ப்ரெடிகேட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இதுல நோன்றது குவான்டிஃபையர், பாய்ன்றது சப்ஜெக்ட், ஈஸ்ன்றது கோபுலா, இன்டெலிஜென்ட்ன்றது ப்ரெடிகேட். ப்ரீவியஸ்ல நம்ம ஆல் பார்த்தோம். ஆல் எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா ஒன்லி சப்ஜெக்டை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஒன்லி ஆல் ஸ்னேக்ஸ் அப்படின்னா ஸ்னேக்ஸை மட்டும் சொல்லுது. whereas in no it tells about boy as well as intelligent. no boy is intelligent அப்படின்னு சொல்லுது, which means no intelligent is boy. okay, so it distributes both subject and predicate. அடுத்தது பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் அப்படின்னா வந்து சம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த சம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல வந்துச்சுன்னா இது எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா மென்னையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, ஃபூலிஷையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ இட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் நெய்தர் தி சப்ஜெக்ட் நார் தி ப்ரெடிகேட். அப்படின்னா சம் மென் ஆர் ஃபூல்ஸ் அப்படின்னா 10 மென் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சம் மென் ஆர் ஃபூல்ஸ், மேபி 3 மென் ஃபூல்ஸா இருக்கலாம். ஓகே, அப்ப பேலன்ஸ் 7 மென் தே ஆர் இன்டெலிஜென்ட் அப்படிதானே வரும். கண்டிப்பா அவங்க தே ஆர் நாட் ஃபூல்ஸ். ஓகே, ஏன்னா சம் மென் தான் ஃபூல்னு சொல்லுறாங்க, சம் மென் ஆர் ஃபூலிஷ் அப்படின்றாங்க.
விச் மீன்ஸ் கொஞ்சம் மென்னு தான் ஃபூல்ஸ், அதர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எதை சொல்லுதுன்னா மென்ன ஃபுல்லா சொல்லுதானா இல்ல, கொஞ்சம் மென்னு தான் சொல்லுது. கொஞ்சம் மென்னு தான் ஃபூல்ஸ், மற்ற எல்லாரும் இன்டெலிஜென்ஸ். அதனால ஃபூலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, எல்லா மென்னையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. இட் டெல்ஸ் ஒன்லி அபவுட் சம் மென். அதனால சப்ஜெக்டையும் இது ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, ப்ரெடிகேட்டையும் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. therefore பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது சம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் 100% சப்ஜெக்டையும் சொல்லல, 100% ப்ரெடிகேட்டையும் சொல்லல, கொஞ்சம் மென்ன மட்டும் சொல்லுது. ஆப்வியஸ்லி மீதி மென்ன என்னன்னு தெரியாது. அப்ப தெரியாத போது ப்ரெடிகேட்டையும் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அடுத்தது பர்டிகுலர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் which is some not. அதாவது எக்ஸாம்பிள், some animals are not wild, some animals are not wild அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இது? பர்டிகுலர் நெகட்டிவ். ஏன் சம் வந்ததுனால பர்டிகுலர், நாட் வந்ததுனால நெகட்டிவ். இங்க அனிமல்ஸ்ன்றது சப்ஜெக்ட், வைல்டுன்றது ப்ரெடிகேட். ஓகே, சரி. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா it distributes only the predicate. some animals, கொஞ்சம் அனிமல்ஸ் பத்தி சொல்றாங்க, they are not wild அப்படின்னா அந்த சொல்ற கொஞ்சம் அனிமல் கண்டிப்பா வைல்டு இல்லைன்னு சொல்லுது இந்த ஸ்டேட்மெண்ட். which means it is distributing the predicate. always remember, நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, it will distribute. நெகட்டிவ் வேர்ட்ஸ் என்னென்ன? ஒன்னு நோ, இன்னொன்னு சம் நாட். இங்க சம் நாட் எங்க வந்திருக்கு பாருங்க, வைல்டுக்கு முன்னாடி நாட் வந்திருக்கு, விச் மீன்ஸ் அது வைல்டு இல்லை அப்படின்னு சொல்லுது. அதனால ப்ரெடிகேட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இதுவே நோ முன்னாடி வந்திருந்ததுன்னா நோ அனிமல்ஸ் ஆர் வைல்டுன்னு என்ன அர்த்தம்? எந்த அனிமலும் வைல்டு இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த வைல்டும் அனிமல் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நோன்றது ரெண்டுத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அந்த இடத்துல அனிமலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், வைல்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ரெண்டுமே நெகட்டிவ்னு அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், நோன்றது என்னது? யூனிவர்சல் நெகட்டிவ். அதனால இங்க சொல்ற சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் சேர்த்து தான் அது சொல்லுது நோ அப்படின்ட்டு. வேற சம் நாட்ன்றது பர்டிகுலர் நெகட்டிவ். அது எதை பர்டிகுலரா சொல்லுதுன்னா இந்த ப்ரெடிகேட்டை தான் சொல்லுது. இங்கதான் நெகட்டிவ்னு சொல்லுது, அதாவது வைல்டு இல்லை அப்படின்னு சொல்லுது. அதனால இட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஒன்லி தி ப்ரெடிகேட், சப்ஜெக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. ஓகே, ஸோ இன் சம்மரி, ஆல் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா சப்ஜெக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. நோ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா சப்ஜெக்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, ப்ரெடிகேட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படின்னு என்னன்னா அது எதை மீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா அது வந்து சப்ஜெக்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, ப்ரெடிகேட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. ஓகே, இதுவே சம் நாட் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா ப்ரெடிகேட்டை மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, சம் எஸ் சப்ஜெக்ட் இஸ் நாட் ப்ரெடிகேட்னா இங்க ப்ரெடிகேட்டை மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இதுவே நோன்றது எஸ்ஸுக்கும் நோ, பிக்கும் நோ, சப்ஜெக்டுக்கு நோ, ப்ரெடிகேட்டுக்கு நோ, யூனிவர்ஸ்ல ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுது. நோ கேர்ள் இஸ் கிளவர் அப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம்? எந்த கேர்ளுமே கிளவர் இல்லை
அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி அப்ப எந்த கிளவரா இருக்கிறவங்களும் கேர்ளா இருக்க முடியாது அப்படின்னு தானே அர்த்தம். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுல நம்ம லாஜிக் பார்க்க கூடாது. என்ன சார் நீங்க எந்த கேர்ளும் கிளவர் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு லாஜிக்லாம் பார்க்க கூடாது. ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ்ன்னு பார்த்தோம், அதுல லாஜிக் இருக்கா? அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி நோ பாய் இஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது பாய் எல்லாம் இன்டெலிஜென்ட் இல்லையா அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது, அங்கெல்லாம் லாஜிக் பார்க்க கூடாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுல நீங்க என்னென்ன பார்க்கணும், இதுல இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா, சப்ஜெக்ட் எது, ப்ரெடிகேட் எது, எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இப்படிதான் உங்க மைண்ட் போகணும் இல்லையா, அதுக்கான மீனிங் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஓகே, அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸாம்பிளா கொடுத்தேன். அஃப்கோர்ஸ் ஆல் கேர்ள்ஸ் ஆர் கிளவர் அண்ட் ஆல் பாய்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட், நோ டவுட். ஜஸ்ட் நம்ம லாஜிக்கல் டிடக்ஷன்னால இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க எக்ஸாம்ல. ஓகே, நெக்ஸ்ட். There is a term called complementary pair. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அர்த்தம். எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. There is a concept called square of opposition. ஸோ 4 கேட்டகரி தான் இருக்கும் சிலாஜிசம்லன்னு பார்த்தோம். ஒன்று ஆளு, இன்னொன்று நோ, இன்னொன்று சம்மு, இன்னொன்று சம் நாட். ஓகே, இதுல இந்த ஆல் அண்ட் சம் நாட் இந்த ரெண்டும் கான்ட்ரடிக்டரி டு ஈச் அதர், அதாவது டெட் ஆப்போசிட்ஸ் அர்த்தம். அதே மாதிரி நோவும் சம்மும் டெட் ஆப்போசிட்ஸ், தே ஆர் கான்ட்ரடிக்டரி டு ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள், all students are good அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எங்க ஃபிட் ஆகும்? இங்க ஒன்ன்ற கேட்டகரியில ஃபிட் ஆகும் இல்லையா? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட், இது ட்ரூன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்க. அந்த கிளாஸ் ரூம் போறோம், போயிட்டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ட்ரூ ஸ்டேட்மெண்ட், உண்மையிலே எல்லா ஸ்டூடெண்ட்டும் குட்டா இருக்காங்க அங்க. அதனால நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் அங்க சொல்றோம்? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட் அப்படின்னு சொல்றோம். இஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, டெஃபினெட்லி சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் குட், இங்க வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அது ட்ரூவா இருக்குமா? கண்டிப்பா ஃபால்ஸா தான் இருக்கும். ஏன்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் குட்னு எப்படி சொல்ல முடியும்? therefore when all is true, some not will be false. okay, they are dead opposite statements. லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க, சொல்லவே முடியாது. 10 சாக்லேட் இருக்கு, 10 சாக்லேட்ஸுமே ஸ்வீட்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, குட். ஆல் சாக்லேட்ஸ் ஆர் குட்னு சொல்றோம்னா சம் சாக்லேட்ஸ் ஆர் நாட் குட்னு சொல்ல முடியுமா? முடியாது. that will be a false statement. வைஸ் வர்ஸா பார்ப்போம். அந்த கிளாஸ்ல போறோம், 2 பேர் வந்து நல்ல ஸ்டூடெண்ட் இல்ல, நாட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. அப்ப நம்ம ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் குட், ஒரு 2-3 பேர் அதுல சரியில்லை அப்படின்றது ட்ரூன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் குட்னு சொல்றோம். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ட்ரூ ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டோம்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட்னு சொல்ல முடியுமா? that will definitely be false. okay, so when all is true, some not should be false. when some not is true, all should be false.
ஓகே, அதே மாதிரி தான் நோ அண்ட் சம்மும் இதே கேட்டகரியே எடுத்துக்கலாம். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் 10 பேர் இருக்கிற கிளாஸ்ல 5 பேர் நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம சொல்றோம் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட் அப்படின்னு ட்ரூன்னு சொல்றோம். அப்படின்னா 5 பேர் நல்ல பசங்க. நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட்னு சொல்ல முடியுமா? தட் வில் பி a false statement. ஏன்னா 5 பேர் குட்னு சொல்லிட்டோமே. அப்படி இருக்கும்போது நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட்னு எப்படி சொல்ல முடியும்? தட் இஸ் a false statement அல்லது wrong statement. In other words, when we say no ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்றோம், அந்த கிளாஸ்ல போய் பார்க்குறோம், எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, ஒரு பசங்க கூட அமைதியே இல்லை. டீச்சர் என்ன சொல்றாங்க? நோ ஸ்டூடெண்ட் இஸ் குட் இன் தட் கிளாஸ் அப்படின்றாங்க. அப்ப அது ட்ரூ அப்படின்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட்னு சொல்ல முடியுமா? நோ, தட் வில் பி ஃபால்ஸ். therefore when sum is true, no should be false. when no is true, sum should be a false statement. புரிஞ்சுதா? so these two are dead opposites. எது ரெண்டும்? ஆலும் சம் நாட்டும். அதே மாதிரி நோவும் சம்மும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ல சம் ஏ ஆர் பி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எங்க ஃபிட் ஆகும்? இந்த இடத்துல ஃபிட் ஆகும் அந்த ஸ்டேட்மெண்ட், சம் ஏ ஆர் பி. இங்க ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? திஸ் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அங்க லாஜிக்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? வாட் எவர் இஸ் கிவன் தி ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ட்ரூன்னு தான் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ கன்க்ளூஷன்ல ஒன்று வந்து சம் ஏ ஆர் பின்னு சொல்றாங்க, இன்னொரு கன்க்ளூஷன் நோ ஏ இஸ் பின்னு சொல்றாங்க. அப்படி கன்க்ளூட் பண்ண முடியுமான்னா பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க சம் ட்ரூன்னு கன்க்ளூட் பண்ணீங்கன்னா நோன்றது கண்டிப்பா ஃபால்ஸாக தான் இருக்கும். அல்லது சம் ஃபால்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா நோ கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும். அதனால இந்த ரெண்டு கன்க்ளூஷனுமே ட்ரூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஒன்னு ட்ரூ ஒன்னு ஃபால்ஸ் அப்படிதான் வரும். therefore இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே உங்களுக்கு கன்க்ளூஷன்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு கன்க்ளூஷனுமே ட்ரூவா வராது, ஏதோ ஒண்ணுதான் ரைட்டா இருக்கும். ஒன்னு சம் ஏஆர்பி இல்லைன்னா நோ ஏஆர்பி தான் இருக்கும். ஓகே, சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட்டா இருக்கணும், அது ட்ரூவா இருந்தா நோ ஸ்டூடெண்ட் இஸ் குட்ன்றது ஃபால்ஸ் ஆயிடும். அல்லது நோ ஸ்டூடெண்ட் இஸ் குட்னு ட்ரூவா இருந்தா சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட்ன்றது ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ ஒன்னு ட்ரூ ஒன்னு ஃபால்ஸ் தான் வரும். ரெண்டுமே ட்ரூன்னு வரவே வராது. அதே மாதிரி ரெண்டுமே ஃபால்ஸ்னு வரவே வராது. ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். இதுக்கு பேரு காம்ப்ளிமெண்டரி பேர். ஓகே, சிமிலர்லி ஆல் அண்ட் சம் நாட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ வென் ஆல் ஏஆர் பி இஸ் ட்ரூ, சம் ஏஆர் நாட் பி டெஃபினட்டா ஃபால்ஸாக தான் இருக்கும். ஓகே, அல்லது வென் ஆல் ஏஆர் பி இஸ் ஃபால்ஸ், சம் ஏஆர் ஆர் நாட் பின்றது டெஃபினட்டா ட்ரூவா தான் இருக்கணும், மாறி வராது, ரெண்டுமே ட்ரூவா வராது. ஓகே, ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். இப்போ டிடக்ஷன்ஸ் சப்ஜெக்ட் குள்ள வருவோம். இவ்வளவு நேரம் பேசிக்ஸ் ஃபுல்லா பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ரொபோசிஷன் இல்லையா, ப்ரொபோசிஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்னு சொல்ல முடியாது, சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுல வந்து நம்ம கொஸ்டின் என்ன கொடுப்பாங்கன்னா, முதல் கேட்டகரி ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் கன்க்ளூஷன்,
இது எல்லாமே கம்பைண்டா சொல்ற வேர்டு வந்து ப்ரப்போசிஷன். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ரப்போசிஷன் சொல்லலாம், கன்க்ளூஷனையும் ப்ரப்போசிஷன் சொல்லலாம். அது ஒரு கன்க்ளூஷன்ல சொன்னாலும் ஸ்டேட்மெண்ட்ல சொன்னாலும் அது ஒரு சென்டென்ஸ் தானே. இங்க ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, சம் பி ஆர் சி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி கன்க்ளூஷன்ல என்ன கொடுக்குறாங்க, ஆல் சி ஆர் ஏ. இந்த கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸா இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மூணுமே இஸ் அ கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் தான். ஸோ கம்பைண்டா நம்ம என்ன சொல்லலாம், இதெல்லாம் ப்ரப்போசிஷன்ஸ். 3 ப்ரப்போசிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, பட் அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் தனித்தனியா பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது இந்த ரெண்டை மட்டும் என்ன சொல்றோம், பிரமிசஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஸ்டேட்மெண்ட்ல வர்ற ப்ரப்போசிஷன்ஸை பிரமிஸ் அப்படின்னு சொல்றோம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டிடக்ஷன் பண்றோம்ல, அந்த ப்ரப்போசிஷனுக்கு பேர் என்ன சொல்லுவோம், கன்க்ளூஷன். புரிஞ்சுதா? ஸோ ப்ரப்போசிஷன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ், அவ்வளோதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த 1 2 3 மூணுமே கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அல்லது ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது மூணுமே ப்ரப்போசிஷன், எப்படி வேணாலும் சொல்லலாம். கன்க்ளூசிவா கடைசியா சொல்றத வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு அதுக்கு பேர் வந்து கன்க்ளூஷன் அப்படின்னு தனியா ஒரு வேர்டுல சொல்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம பிரமிஸ் அப்படின்ற வேர்ட்ல சொல்றோம். ஓகே, இப்ப டிடக்ஷன் அப்படின்றதுல வந்து நம்ம மேஜரா 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து கிவன் பிரமிஸ்ல இருந்து கன்க்ளூட் பண்றது, கன்க்ளூஷன் வரும், அது ஒரு கைண்ட் ஆஃப் டிடக்ஷன். ஸ்டேட்மெண்ட் 1 இருக்கு, ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது, கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ட்டு, அதுக்கு பேரு டிடக்ஷன். ஓகே, டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, லாஜிக்கல் டிடக்ஷன். ஸோ டிடக்ஷன் அப்படின்னாலே 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு அரைவ் பண்றது. கன்க்ளூஷனும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், மூணாவதா ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 1 and 2 கம்பைன் பண்ணி பார்த்து மூணாவதா சொன்னது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்றதுக்கு பேரு டிடக்ஷன். இதுவே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி வந்து அதுக்கு பேர் வந்து இன்ஃபரன்ஸ். ஓகே, அல்லது இது ரெண்டையும் நம்ம என்னன்னு பார்த்தோம், பிரமிஸ். இங்க வர்றது கன்க்ளூஷன், அப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 2 பிரமிஸ் இருக்கும், ஒரு கன்க்ளூஷன் இருக்கும் எப்பவுமே லாஜிக்கல் டிடக்ஷன்ல, சிலாஜிசம்ல. ஓகே, அதுல அந்த பிரமிஸ் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு அரைவ் பண்றோம் அப்படின்னா அது பேர் டிடக்ஷன். ஃபர்ஸ்ட் பிரமிஸ் மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வரோம், செகண்ட் பிரமிஸ் மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வரோம் அப்படின்னா இந்த 2 பேரு இன்ஃபரன்ஸ். ஓகே, இந்த இன்ஃபரன்ஸ் 2-3 டைப்ல நம்ம வந்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஆல் எஸ் இஸ் பி, இதுக்கு வந்து சம் பி இஸ் எஸ்ன்னு எழுதலாம், தப்பு இல்லை.
ஓகே, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட்னு சொல்றோம் அப்படின்னா அதுல சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட்ன்றது ட்ரூ தானே வரும். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் குட் தான். இப்போ கண்டிப்பா சம் ஸ்டூடெண்ட்ஸ் அதுல குட்டா இருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் பின்ஸ் ஆர் டாப்ஸ் அப்படின்னா டெஃபினெட்லி சம் டாப்ஸ் ஆர் பின்ஸ். ஸோ ஆல் சப்ஜெக்ட் இஸ் ப்ரெடிகேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா யூ கேன் ரீரைட் சம் ப்ரெடிகேட் இஸ் சப்ஜெக்ட்னு மாற்றி எழுதலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் யூ கேனாட் ரைட் ஆல் P is S. தட் இஸ் ராங். ஆல் S is Pன்ற போது ஆல் P is S எழுதுறது தப்பு. ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படின்னா ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ்னு எழுதக்கூடாது. ஆனா சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ்னு எழுதலாம். ஓகே, இதுவே நோ அப்படின்ற குவான்டிஃபையர் பொறுத்த வரைக்கும் நோ கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்க எப்படி வேணா மாத்தி எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நோ ஃபிஷ் இஸ் வேல் அப்படின்னாலும் நோ வேல் இஸ் ஃபிஷ்ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். யூ கேன் இன்டர்சேஞ்ச் தி சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி தான் சம்மும், சம்முக்கும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சம் பாய்ஸ் ஆர் பொயட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா டெஃபினெட்லி சம் பொயட்ஸ் ஆர் பாய்ஸ். ஓகே, சம் பொயட்ஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்றதும் ட்ரூ தான். ஓகே, ஸோ நோ அண்ட் சம் பொறுத்த வரைக்கும் நீங்க சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், மீனிங் மாறாது. ஆல் எப்படி எழுதலாம், சம்னு எழுதலாம். அதாவது சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது. பட் சம் நாட்டை நீங்க சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது, பண்ணீங்கன்னா மீனிங் மாறிடும். அதனால சம் நாட்டுன்றதை நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் திஸ் இஸ் அ செகண்ட் டைப். ரொம்ப சிம்பிள் கைண்ட் தான் இது. நீங்க எப்படி மாத்தி எழுதலாம் ஒரு சென்டென்ஸ் அப்படின்றதுக்காக இது ஆப்வர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல் பேர்ட்ஸ் ஆர் மேமல்ஸ் அப்படின்றத நோ பேர்ட்ஸ் ஆர் நான் மேமல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்க நோ இங்க நான் போயிடுச்சுன்னா ஆல் பேர்ட்ஸ் ஆர் மேமல்ஸ்ன்ற மீனிங்கே வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நோ பொயட்ஸ் ஆர் சிங்கர்ஸை ஆல் பொயட்ஸ் ஆர் நான் சிங்கர்ஸ் அப்படி சொல்லலாம். சம் நர்ஸ் ஆர் டாக்டரை சம் நர்ஸ் ஆர் நாட் நான் டாக்டர்ஸ், இங்கே நாட்டு நானும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சம் நர்ஸ் ஆர் டாக்டர்ஸ்ன்ற மீனிங் தான் வந்துடும். அதனால அப்படி சொல்லலாம். சம் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் நாட் ஸ்டேட்ஸ்மென். சம் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் நாட் ஸ்டேட்ஸ்மென் அப்படின்னா அது எப்படி எழுதலாம், சம் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் நான் ஸ்டேட்ஸ்மென்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, எல்லாம் ஒரே மீனிங் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாத்தி எழுதிக்கலாம், மாடிஃபை பண்ணலாம் வேர்ட்ஸை அப்படின்றாங்க. ஓகே, தென் தேர்ட் டைப்பு கான்ட்ராபொசிஷன் அப்படின்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஆல் பேர்ட்ஸ் ஆர் மேமல்ஸ் எப்படி எழுதலாம், ஆல் நான் மேமல்ஸ் ஆர் நான் பேர்ட்ஸ். ஸோ இங்கேயும் நான் போச்சுன்னா ஆல் மேமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ்ன்ற மீனிங் வந்துடும். சம் பேர்ட்ஸ் ஆர் மேமல்ஸை சம் நான் மேமல்ஸ் ஆர் நான் பேர்ட்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ நான் போயிடுச்சுன்னா சம் மேமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ்ன்னு வரும். ஓகே, இப்ப டிடக்ஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அதுதான் ரூல் பேஸ்டு சிலாஜிசம் அப்படின்றது, ரூல் பேஸ்டு டிடக்ஷன். அதை தான் இந்த பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். இன்னொரு டைப் என்ன சொன்னோம், வென் டயக்ராம், அது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். இப்ப இங்க பாருங்க, ஆல் லோட்டஸ் ஆர் ஃப்ளவர், இது 1ல கொடுத்துருக்காங்க. ஆல் ஃப்ளவர் ஆர் பியூட்டிஃபுல், இது 2ல கொடுத்துருக்காங்க.
ஆல் லோட்டஸ் ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு முடிவுக்கு வரும், விச் இஸ் தி கன்க்ளூஷன். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன சொல்லலாம், மூணையுமே ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தோம் இல்லையா. அதுல முன்னாடி 2 வர்றதுக்கு பேரு பிரமிஸ், கடைசியா வர்றதுக்கு பேரு கன்க்ளூஷன். ஓகே. ஸோ ஆல் லோட்டஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா லோட்டஸுமே ஃப்ளவர் தான். ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், எல்லா ஃப்ளவரும் பியூட்டிஃபுல். அதுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம், எல்லா லோட்டஸுமே பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும் அப்படி முடிவுக்கு வரும். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே. இந்த ரூல் பேஸ்டு சிலாஜிசம்ல நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, there are 3 terms in the deduction. ஒன்னு வந்து மேஜர் டேர்ம், இன்னொன்னு மைனர் டேர்ம், இன்னொன்னு மிடில் டேர்ம். ஓகே. இதுல நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க வேண்டியது மிடில் டேர்ம். ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டும் காமனா என்ன டேர்ம் இருக்கோ அதுதான் மிடில் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ்ல பார்த்தது நம்ம ஆல் லோட்டஸ் ஆர் ஃப்ளவர், ஆல் ஃப்ளவர் ஆர் பியூட்டிஃபுல், இந்த ரெண்டும் பிரமிஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் 2 பிரமிஸ் வச்சு ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னா இந்த 2 மட்டும் எடுத்துக்கோங்க, 1 and 2 மட்டும். இங்கேயும் ஃப்ளவர் இருக்கு, இங்கேயும் ஃப்ளவர் இருக்கு. therefore flower is called the middle term. ஓகே. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்கோ அதுக்கு பேரு மிடில் டேர்ம். இப்ப படிச்சு பாருங்க புரியும். இட் இஸ் தி டேர்ம் காமன் டு போத் பிரமிஸ். ஸோ பிரமிஸ் அப்படின்னாலே 2 தான், பிரமிஸ் 1 பிரமிஸ் 2. அதுக்கப்புறம் வர்றது கன்க்ளூஷன். இப்படிதான் வரும் டிடக்ஷன்ல. ஓகே. மேஜர் டேர்ம்னா என்ன, மைனர் டேர்ம்னா என்ன அப்படின்னா ப்ரெடிக் கன்க்ளூஷன்ல பார்க்குறோம். கன்க்ளூஷன்ல சப்ஜெக்டா வர்றது மைனர் டேர்ம், கன்க்ளூஷன்ல ப்ரெடிகேட்டா வர்றது மேஜர் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கன்க்ளூஷன்ல சப்ஜெக்டா இது வருது லோட்டஸ், லோட்டஸ் என்றது மைனர் டேர்ம். ப்ரெடிகேட்டா வர்றது பியூட்டிஃபுல், அது வந்து மேஜர் டேர்ம். ஃப்ளவர் என்றது மிடில் டேர்ம். ஓகே. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா மிடில் டேர்மை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நமக்கு ரூலுக்கு யூஸ் ஆகும். அது ரொம்ப ஈஸியானது தான். தி வேர்ட் விச் இஸ் காமன் டு போத் தி பிரமிஸ், அதுக்கு பேர் தான் மிடில் டேர்ம். ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ், ஆல் டைகர்ஸ் ஆர் டாக்ஸ். இப்படி சொல்றாங்க 2 பிரமிஸ் அப்படின்னா இதுல மிடில் டேர்ம் எது, டாக்ஸ். ஓகே. கன்க்ளூஷன்ல சப்ஜெக்ட் ஆகிறது மைனர் டேர்ம். ஓகே. அப்ப டைகர் வந்து மைனர் டேர்ம். கன்க்ளூஷன்ல ப்ரெடிகேட் ஆகிறது மேஜர் டேர்ம். அப்ப அனிமல்ஸ்ன்றது மேஜர் டேர்ம். கன்க்ளூஷன்ல இந்த மிடில் டேர்ம் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. டிடக்ஷன்ல வரக்கூடாது, இன்ஃபரன்ஸ் பண்ணும்போது வரலாம். இப்ப ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ் நீங்க இன்ஃபர் பண்ண என்ன எழுதலாம், சம் அனிமல்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படி சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆனா ஆல் அனிமல்ஸ் ஆர் டாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகே. அதே மாதிரி இதுக்கு சம் டாக்ஸ் ஆர் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தட் வில் பி ட்ரூ.
அப்படி ஒரு கன்க்ளூட் பண்றோம்னா we can conclude it ட்ரூவா கன்க்ளூட் பண்ணலாம். ஆனா இது நம்ம டிடக்ஷன் மூலமா கன்க்ளூட் பண்ணல, டைரக்டா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து சொல்றோம், அவ்வளவுதான். இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து சொல்றோம். இன் அதர் வேர்ட்ஸ், ப்ரிமிஸை பார்த்து அப்படியே சொல்றது வந்து இன்ஃபரன்ஸ். ஜஸ்ட் we are inferring, என்ன அதுல இருந்து என்ன மீனிங் வருதுன்னு பார்க்குறோம், அவ்வளவுதான். ஆனா டிடக்ஷன் மூலமா கன்க்ளூட் பண்ணனா அதுல மிடில் டேர்ம் வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இன்ஃபர் பண்ணும்போது வரலாம், ஏன்னா இன்ஃபர் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் சொல்றீங்க, அதுல மிடில் டேர்ம்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ் மட்டும் பாக்குறீங்க. என்னென்ன இருக்குது அதுல? சப்ஜெக்ட் இருக்கு, ப்ரெடிகேட் இருக்குது, அவ்வளவுதான். அப்ப சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் எப்படி மாத்தி போடுறதுன்னு மட்டும்தான் அந்த கேட்டகரியில வரும். இதுவே நீங்க டிடக்ஷன் பண்றீங்க, ரெண்டு ப்ரெமிஸை ஒத்து பார்த்து ஒரு கன்க்ளூஷன் அரைவ் ஆகுறீங்க அப்படின்னா அந்த கன்க்ளூஷன்ல மிடில் டேர்ம் வில் நாட் கம். பாருங்க, இங்க டாக் வரல, ஆனா மேஜர் டேர்ம் மைனர் டேர்ம் வரும். எது மேஜர் டேர்ம் எது மைனர் டேர்ம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து மைனர் டேர்ம், ப்ரெடிகேட் வந்து மேஜர் டேர்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, now we will see the rules of syllogism அல்லது rules of deduction. there are basically 8 rules. இந்த 8 ரூலையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப குயிக்கா இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லா பாருங்க, இனிஷியலா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் 2-3 டைம் நீங்க இதை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட். இது வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். பேசிக்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்? ஆல், நோ, சம், சம் நாட், இதுல ஏதோ ஒரு குவான்டிஃபையர் வச்சுதான் ஒரு சென்டென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம். இதுல ஆலும் நோவும் யூனிவர்சல் அப்படின்னு பார்த்தோம், சம்மும் சம் நாட்டும் பர்டிகுலர் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆல் பாசிட்டிவ்னு பார்த்தோம், சம்மும் பாசிட்டிவ்னு பார்த்தோம். நோன்றது நெகட்டிவ், சம் நாட்டும் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி 2 ப்ரெமிஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து காமனா ஒரு டேர்ம் இருக்கும், அது பேரு மிடில் டேர்ம் அப்படின்னும் பார்த்தோம். அந்த மிடில் டேர்ம் கன்க்ளூஷன்ல வராது அப்படின்னும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸா பார்த்துருக்கோம். இப்ப டிடக்ஷன் பண்றதுக்கு நம்ம வந்து கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்றதுக்கு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இமீடியட்டா சொல்லிடலாம். அது என்னென்ன ரூல்னா, ரூல் நம்பர் 1, எவ்ரி சிலாஜிசம் must have 3 and only 3 terms. கண்டிப்பா 3 டேர்ம் தான் இருக்கணும். என்னென்ன? மேஜர் டேர்ம், மைனர் டேர்ம், மிடில் டேர்ம். இந்த 3 மட்டும்தான் இருக்கணும். இதை தவிர 4வதா ஏதாவது டேர்ம் வந்துச்சுன்னா நம்மளால கன்க்ளூஷன் அரைவ் ஆக முடியாது. ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 கொடுக்குறாங்க, இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? ப்ரெமிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்பப்ப அடிக்கடி நான் அந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், அப்பதான் மனசுல பதியும். இந்த 2த்துக்கும் பேரு ப்ரெமிஸ் அப்படின்னு சொல்லலாம், இதுக்கெல்லாம் பேரு கன்க்ளூஷன். ஓகே, பட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரப்போசிஷன்ஸ் அப்படின்னு காமனா சொல்லலாம். ப்ரப்போசிஷன் அப்படின்னா என்ன வரும்? குவான்டிஃபையர் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஸ்கோப்லா பிளஸ் ப்ரெடிகேட், இந்த ஃபார்மேட்ல தான் வரும். இப்படி வந்தாலே அதுக்கு பேரு ப்ரப்போசிஷன். ஓகே, ப்ரப்போசிஷன் வேற, ப்ரெமிஸ் வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ இது பாருங்க, இதுவும் ஒரு ப்ரப்போசிஷன் தான். பாருங்க, ஆல் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, கோப்புலா இருக்கு, ப்ரெடிகேட் இருக்கு. இதுலயும் ஒரு குவான்டிஃபையர் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, கோப்புலா இருக்கு, ப்ரெடிகேட் இருக்கு. இதுலயும் சப்ஜெக்ட், ப்ரெடிகேட் எல்லாமே இருக்கு. குவான்டிஃபையர், சப்ஜெக்ட்,
கோப்புலா, ப்ரெடிகேட். ஸோ இந்த நாலுத்தையும் நம்ம வந்து ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ரப்போசிஷனுக்குள்ள ரெண்டா பிரிக்கிறோம். என்னென்ன? ப்ரெமிஸ்னு ஒன்று பிரிக்கிறோம், கன்க்ளூஷன் ஒன்று பிரிக்கிறோம். ஓகே, இப்ப டிடக்ஷன்ஸ்க்கு வருவோம். எப்படி டிடெக்ட் பண்ணலாம்? கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்த்தா 3 டேர்ம் மட்டும்தான் இருக்கணும். என்னென்ன டேர்ம் இருக்குன்னு பார்ப்போம். ஆல் மென் ஆர் கேர்ள்ஸ், சம் கேர்ள்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுல கேர்ள்ஸ்ன்றது மிடில் டேர்ம் நமக்கு தெரியுது. மிடில் டேர்ம் என்ன? கேர்ள். ஏன்னா மிடில் டேர்ம் ரெண்டுத்துக்கும் காமனான டேர்ம். ஓகே, அப்படின்னா நம்மளால மீதி இருக்கிறது மென் ஒன்று இருக்கு, ஸ்டூடெண்ட் ஒன்று இருக்கு. ஒன்று மேஜர் டேர்ம் வரும், இன்னொன்று மைனர் டேர்ம் வரும். அதை எதை வச்சு முடிவு பண்ணுவோம்? கன்க்ளூஷன் வச்சு முடிவு பண்ணுவோம். கன்க்ளூஷன்ல மைனர் டேர்ம், ப்ரெடிகேட்ல வர்றது மேஜர் டேர்ம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வேலிட். இதை பேஸ் பண்ணி நம்ம கன்க்ளூஷன் அரைவ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். இதுவே ஆல் மென் ஆர் கேர்ள்ஸ், சம் பாய்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரெமிஸ், ரெண்டு ப்ரெமிஸ் அப்படி கொடுக்குறாங்க. ஆல் மென் ஆர் கேர்ள், சம் பாய்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல எத்தனை டேர்ம் இருக்கு பாருங்க. மென் ஒரு டேர்ம், கேர்ள் ஒரு டேர்ம், பாய் ஒரு டேர்ம், ஸ்டூடெண்ட் ஒரு டேர்ம். 4 டேர்ம் வந்துருது. 4 டேர்ம் வந்துச்சுன்னா நம்மளால கன்க்ளூஷன் அரைவ் பண்ண முடியாது டிடக்ஷன்ல. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரூல். இட் ஷுட் ஹேவ் 3 and only 3. 2 இருக்கக்கூடாது, 4 இருக்கக்கூடாது, 5, 6 இருக்கக்கூடாது, 1, 2 இருக்கக்கூடாது. 3 கண்டிப்பா இருக்கணும். எந்த 3? மேஜர் டேர்ம், மைனர் டேர்ம், மிடில் டேர்ம். இந்த 3 இருந்தாதான் டிடக்ஷன்ல நம்ம ரூல் பேஸ்டு டிடக்ஷன்ல கன்க்ளூஷன் வந்து செக் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இந்த கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்ம இந்த சைட்ல பார்க்க வேணாம். நான் பேசிக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். ஓகே, ரூல் நம்பர் 2. The middle term should be distributed at least once in the premise. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப ஸ்டேட்மெண்ட் 1, ஆல் ஃபேன்ஸ் ஆர் வாட்சஸ். ஸ்டேட்மெண்ட் 2, சம் வாட்சஸ் ஆர் பிளாக். இது 2 premise கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, அப்புறம் 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப premisல மிடில் டேர்ம் எதுன்னு பார்ப்போம். Some fans are watchers. No. All fans are watchers. Some watches are black. இல்ல watches அப்படின்றது middle term. Okay. So the rule of syllogism says the middle term should be distributed at least once in the premise. இந்த premisல middle term ஒரு premisலயாவது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும் அப்படின்றாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி ஆல்ரெடி பார்த்தோம். இந்த ஆல்ன்ற எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்? ஃபேனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், வாட்சை கிடையாது. ஓகே, ஞாபகம் இருக்கு அந்த ஸ்லைடு? ஆல்ன்றது எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்? சப்ஜெக்டை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். நோன்றது எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்? சப்ஜெக்டையும் பண்ணும், ப்ரெடிகேட்டையும் பண்ணும், ரெண்டையுமே பண்ணும். சம்ன்றது சப்ஜெக்டையும் பண்ணாது, ப்ரெடிகேட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது. ரெண்டுத்தையும் சம்ம தான் சொல்லுது. இதுவே சம் நாட் வந்துச்சுன்னா ப்ரெடிகேட்டை மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் பேசிக்ல. ஓகே, சரி. இந்த 2 ப்ரெமிஸும் ஆல் ஃபேன்ஸ் ஆர் வாட்சஸ்ல ஃபேன் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல் ஸ்டேட்மெண்ட் வந்ததுனால வாட்ச் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. இதுல பாருங்க, சம் வாட்ச் ஆர் பிளாக்ல வாட்சும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, பிளாக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. ஏன்னா சம் வந்ததுனால. சம் எதையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது. கொஞ்சம் வாட்சர் சொல்லுது, கொஞ்சம் பிளாக் தான் சொல்லுது. ஓகே, therefore
இந்த மிடில் டேர்ம் வாட்ச் இதுலயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, இதுலயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. அப்படி வந்ததுன்னா we cannot conclude. ஓகே, அதே மாதிரி வாட்சஸ் வந்து கன்க்ளூஷன்ல வரக்கூடாது. இங்க வந்துச்சு. ஓகே, டிடக்ஷன்ல வரக்கூடாது. ஸோ வாட்ச் டிஸ்ட்ரிபியூட்டே ஆகலைன்னா கன்க்ளூஷன் வந்து நம்மளால அரைவ் பண்ண முடியாது. ஆஸ் பர் தி ரூல் தி மிடில் டேர்ம் should be distributed at least in one premise. இதுதான் ரூல் 2. ஓகே, the middle term should be distributed at least once in the premise. சரியா? சரி, இதுல இருந்து இன்ஃபரன்ஸ் என்னென்ன பண்ணலாம்? இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன இன்ஃபர் பண்ணலாம்? ஆல் ஃபேன் ஆர் வாட்ச் அப்படின்னா some watches are fans அப்படி நம்ம சொல்லலாம். some watch are blackனா some black are watch ரெண்டும் ஒண்ணுதான். some black are watches அப்படின்னு சொல்லலாம். ஓகே, both are same. பட் டிடக்ஷன் இது ரெண்டும் வந்து என்ன? இதுக்கு பேர் இன்ஃபரன்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அதை ட்ரூன்னு சொல்லலாம். ஓகே, இப்படி கன்க்ளூட் பண்ணாங்கன்னா, அதாவது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வர்றது. ஆனா இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து முடிவுக்கு வந்தோம்னா இந்த மிடில் டேர்ம் வாட்ச் வரக்கூடாது. மீதி இருக்கிறது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். என்னது? மிடில் டேர்ம் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ்ன்றது ரூல். இங்க ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகல அப்படின்னா கன்க்ளூஷன் ஃபால்ஸ் நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரூல். If a term is distributed in the conclusion, it must be distributed in the premise. அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், some dogs are goats, all goats are cows. இதுல மிடில் டேர்ம் எது? goats. ஓகே, மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குதா? ப்ரீவியஸ் ரூல் பார்க்கலாம். some dogs are goatsல டாகும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, கோட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. ஆல் கோட்ஸ் ஆர் கவுல கோட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது, கவு டிஸ்ட்ரிபியூட் ஆகல. ஏன்னா ஆல் வந்து சப்ஜெக்ட் மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு பார்த்தோம். தர்ஃபோர் நமக்கு பிரிமிஸ் பொறுத்த வரைக்கும் ரூல் ஃபாலோ ஓகே ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு டைம் ஆச்சும் மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். இதுல மிடில் டேர்ம் எது? கோட். ஸோ ஒரு டைம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு, அதனால பிரச்சனை இல்லை. இப்ப கன்க்ளூஷன்ல ரூல் என்னன்னா, ஆல் கவுஸ்ன்றதுல எது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது? கவு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஆனா பிரெமிஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகல அப்படின்னா இது ஃபால்ஸ். ஓகே, அதே மாதிரி சம் டாக்ஸ் ஆர் கவுஸ் அப்படின்றதுலயும் டாக்ஸும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, கவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. பிரெமிஸ்ல டாக்ஸும் ஆகல, கவுஸும் ஆகல, அதனால இதுவும் ஃபால்ஸ். ஓகே, ஏன்னா all goats are cows. some dogs are goats. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, கண்டிப்பா இங்க கோட் வந்து மிடில் டேர்ம். மீதி இருக்க ரெண்டு மைனர் டேர்ம் மேஜர் டேர்ம் எது? ஒன்னு டாக், இன்னொன்னு கவ். அந்த ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகல அப்படின்னா நம்மளால கன்க்ளூஷனுக்கு அரைவ் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும், அப்பதான் கன்க்ளூஷன் அரைவ் பண்ண முடியும். ஓகே, இதுல some dogs are cows இது மட்டும்
இங்கேயும் ரெண்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாம தான் இருக்கு, ஸ்டேட்மெண்ட்லயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாம தான் இருக்கு. இதை வென் டயக்ராம் மூலம் வரைஞ்சுன்னு வச்சுக்கோங்க. சம் டாக்ஸ் ஆர் கோட்ஸ், இது டாக், இது கோட். சம் டாக் ஆர் கோட், ஆல் கோட் ஆர் கவ், ஆல் கோட் ஆர் கவ். சம் டாக் ஆர் கவ் அப்படின்றது இந்த இடத்துல ட்ரூ ஆகும். ஓகே, ஏன்னா கன்க்ளூஷன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ரூல் சொல்லுது. ஓகே, if a term is distributed in the conclusion, it must be distributed in the premise. இங்க எது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? கவ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஏன்னா ஆல் வந்ததுனால. கோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. அப்படின்னா இங்க கவ் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா பிரிமிஸ்ல கவ் எங்கேயாவது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். பாருங்க, டிஸ்ட்ரிபியூட் ஆகல, அப்ப இந்த கன்க்ளூஷன் தப்பு. இங்க டாகும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, கவ்வும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, பட் ஸ்டேட்மெண்ட்லயும் பார்க்குறோம் ரெண்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. therefore it is okay. சரியா? ஜஸ்ட் கரெக்ட் இட். இங்க வந்து இந்த கன்க்ளூஷன் ட்ரூ ஆகும். பட் இந்த ரூல் எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா இந்த கன்க்ளூஷன் மட்டும் பாருங்க, புரியும். This rule 3 says if a term is distributed in the conclusion, it must be distributed in the premise. இப்போ கவ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு, அப்போ ப்ரெமிஸ்லயும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா தான் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் 4. No conclusion follows if both the premise are particular. பாருங்க, premise 1 some book or pen, premise 2 some pen or eraser. இதுவும் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட், இதுவும் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ரெண்டு பர்டிகுலர் வருது. இங்க பென்னு தான் மிடில் டேர்ம், கரெக்டா? பட் ரெண்டுமே பர்டிகுலர். மோர் ஓவர் மிடில் டேர்ம் ரெண்டுத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல அப்படின்னா கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஸோ நோ கன்க்ளூஷன் வில் ஃபாலோ அப்படின்றது ரூல் 4. எப்ப ரெண்டு பர்டிகுலர் ப்ரிமிஸ் வந்துச்சுன்னா, எது பர்டிகுலர்? சம், ரெண்டுமே சம்னு இல்ல, ரெண்டுமே சம் நாட், ரெண்டு ஸ்டேட்டுமே சம் நாட்னு கொடுத்திருந்தாங்கன்னா தி கன்க்ளூஷன் வில் நாட் ஃபாலோ. டிடெக்ட் பண்ண முடியாது நம்மளால. ஓகே, பட் டைரக்டா நீங்க கன்க்ளூட் பண்ணலாம். எப்படி? சம் புக் ஆர் பென்ன சம் பென் ஆர் புக்னு சொல்லலாம். அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா அது ட்ரூன்னு சொல்லலாம். ஓகே, சம் பென் ஆர் எரேசரை சம் எரேசர் ஆர் பென்னு சொல்லலாம், அது ட்ரூ ஆகும். அது டைரக்ட் இன்ஃபரன்ஸ் மூலமா கன்க்ளூட் பண்றது. ஆனா நீங்க டிடக்ஷன் மூலமா பண்றீங்க, அதாவது பிட்வீன் புக் அண்ட் எரேசர் பாக்குறீங்க, ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பர்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா தி கன்க்ளூஷன் வில் நாட் ஃபாலோ. திஸ் இஸ் தி 4th ரூல். ரூல் நம்பர் 5. இஃப் போத் தி premise ஆர் நெகட்டிவ், அப்பயும் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நோ ஃப்ளவர் இஸ் மேங்கோ, நோ மேங்கோ இஸ் செர்ரி. இதுல மேங்கோன்றது மிடில் டேர்ம். ஓகே, நீங்க டிடெக்ட் பண்ணீங்கன்னா மேங்கோவை விட்டுருவீங்க. ஃப்ளவருக்கும் செரிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது இதுவும் நோ, இதுவும் நோ, அதாவது ரெண்டுமே நெகட்டிவ் அப்படி வந்துச்சுன்னா தி கன்க்ளூஷன் வில் நாட் ஃபாலோன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடலாம். அல்லது இதுவும் சம் நாட், இது நோ, இப்படி வந்தாலும் சரி. ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் நாட்ல வருது, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நோ வருதுனாலும் ரெண்டு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, அந்த கேஸ்லயும் தி கன்க்ளூஷன் வில் நாட் ஃபாலோ. இன் அதர் வேர்ட்ஸ், தி கன்க்ளூஷன் வில் ஆல்வேஸ் பி ராங். சம் செர்ரி ஆர் மேங்கோ அப்படின்றதும் ஃபால்ஸ் தான். ஏன்னா நோ மேங்கோ இஸ் செர்ரின்னு சொன்ன அப்புறம் சம் செர்ரி மேங்கோ வருமா? வராது. டைரக்டா பார்த்தே நம்ம சொல்லக்கூடிய கன்க்ளூஷன் அது. ஒரே ஒரு ப்ரெமிஸ் மட்டும் பார்த்து அதுல வர்றதே மாத்தி மாத்தி போட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, நோ மேங்கோ செர்ரி, இங்க என்ன ரெண்டு டேர்ம் இருக்கு, மேங்கோ ஒன்னு இருக்கு, செர்ரி இருக்கு. இந்த கன்க்ளூஷன்லயும் செர்ரி மேங்கோ பத்தி தான் சொல்றாங்க. அப்படின்னா நோ மேங்கோ இஸ் செர்ரியை எப்படி எழுதலாம்?
நோ செர்ரிஸ் மேங்கோன்னு வேணா எழுதலாம், ஆனா சம் செர்ரி மேங்கோன்னு எழுத முடியாது. இட் இஸ் ராங். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 6. If one premise is negative, the conclusion must be negative. பாருங்க, premise 1 வந்து all grass are tree. premise 2 வந்து no tree shrub. இங்கேயும் ட்ரீ வருது, இங்கேயும் ட்ரீ வருது. அப்ப ட்ரீ வந்து மிடில் டேர்ம். ஓகே, மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கான்னு பாருங்க. இங்க ஆல்ல கிராஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ட்ரீ டிஸ்ட்ரிபியூட் ஆகல. இங்க நோல ட்ரீயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஷ்ரப்பும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்ப ட்ரீ வந்து ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் கன்க்ளூஷன் நம்மளால அரைவ் பண்ண முடியும். கன்க்ளூஷன்ல மிடில் டேர்ம் வராது, ட்ரீ வரல, ரெண்டுத்துலயுமே வரல. தேர்ஃபோர் நம்ம செக் பண்ணலாம். இப்ப இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒன்னு ஆல் இன்னும் நோ, அதாவது ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். ஒரு நெகட்டிவ் வந்தா கூட கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் நெகட்டிவா தான் வரும். அப்ப இந்த சம்ன்ற கன்க்ளூஷன் கண்டிப்பா வராதுன்னு அர்த்தம். ஓகே, நெகட்டிவா வரலாம்னா என்னென்ன வரலாம்? நோ வரலாம், சம் நாட் வரலாம். நோ இந்த கன்க்ளூஷன் வருமா பார்ப்போம். நோ கிராஸ் ஆர் ஷ்ரப்ஸ். கிராஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா? எஸ், ஆயிருக்கு. அப்ப நோ கிராஸ் ஆர் ஷ்ரப்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் சம் ஷ்ரப் ஆர் கிராஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படி வந்துச்சுன்னா கன்க்ளூஷன் வில் ஆல்வேஸ் பி நெகட்டிவ். ஒரு நெகட்டிவ் வந்தா கூட போதும், நெகட்டிவ் கன்க்ளூஷன் தான் வரும். அதே மாதிரி ரூல் 7, ரெண்டு ப்ரெமிஸும் பாசிட்டிவா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா பாசிட்டிவ் கன்க்ளூஷன் தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் ஃபேன்ஸ் ஆர் சேர்ஸ், ஆல் டேபிள்ஸ் ஆர் ஃபேன்ஸ். இதுல எது மிடில் டேர்ம்? ஃபேன் மிடில் டேர்ம். ஃபேன் எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? இங்க ஆயிருக்கு, இதுல ஆகல. இதுல எது ஆயிருக்கு? டேபிள் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இங்க சேர் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. ஸோ ரெண்டுமே ஆல் ஆல்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அஃபர்மேட்டிவ். 1 and 2 ரெண்டுமே, ரெண்டு ப்ரெமிஸுமே அஃபர்மேட்டிவ் அப்படின்றதுனால கன்க்ளூஷன் கண்டிப்பா பாசிட்டிவா தான் வரும். நோன் வந்தா ஸ்ட்ரைட்டாவே நீங்க அது வராதுன்னு சொல்லிடலாம். இது ஒரு ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சம் டேபிள் ஆர் சேர். ஸோ இங்க மிடில் டேர்ம் ஃபேன் வரல, டேபிள் சேரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா திஸ் இஸ் ட்ரூ. ஓகே, ஆல் ஃபேன் ஆர் டேபிள், ஃபேன். ஆல் ஃபேன் ஆர் சேர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆல் டேபிள் ஆர் ஃபேன் அப்படின்னா டேபிள் இங்க வரும், ஆல் டேபிள் ஆர் ஃபேன். வென் டயக்ராம் இப்படி சால்வ் பண்ணோம்னா அப்படி வரும். ஓகே, ஸோ சம் டேபிள் ஆர் சேர்ன்றது இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. இன் அதர் வேர்ட்ஸ், நம்ம டைரக்டா இன்ஃபர் பண்ணோம் அப்படின்னா எப்படி இன்ஃபர் பண்ணலாம்? ஆல் ஃபேன் ஆர் சேர் எப்படி எழுதலாம்? சம் சேர் ஆர் ஃபேன் இப்படி எழுதலாம். ஆல் டேபிள் ஆர் ஃபேன் எப்படி எழுதலாம்? சம் ஃபேன் ஆர் டேபிள் இப்படி எழுதலாம். ஓகே, இது டைரக்டா கன்க்ளூட் பண்றது. ஆல் சேர் ஆர் ஃபேன் எழுத முடியாது, அதே மாதிரி ஆல் ஃபேன் ஆர் டேபிள்னு எழுத முடியாது. ப்ளீஸ் கீப் ரிமெம்பரிங் தட் ரூல். ஓகே, இப்ப ஃபேனு இங்கேயும் இங்கேயும் வர்றதுனால மிடில் டேர்ம், அதனால டிடக்ஷன் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஃபேன்ன்றது கன்க்ளூஷன்ல வரக்கூடாது. டிடக்ஷன் பண்ணும்போது இங்க நமக்கு வரல. அப்ப மீதி இருக்கிறத ரூல் படி பார்த்தா ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னால் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் வராது. அதனால நெகட்டிவ் கன்க்ளூஷன் நாட் ஃபாலோன்னு போட்டலாம்.
பட் பாசிட்டிவ் கன்க்ளூஷன் வரலாம். ஓகே, சம் டேபிள் ஆர் சேர் அப்படின்றது ட்ரூ. ஏன்னா இங்க பாருங்க, ஆல் இங்க வந்து சேர் அப்படின்றது வந்து மேஜர் டேர்ம், டேபிள்ன்றது மைனர் டேர்ம். கன்க்ளூஷன் வச்சு தான் மேஜர் டேர்ம் மைனர் டேர்ம் முடிவு பண்ணுவோம். மிடில் டேர்ம் எதை வச்சு முடிவு பண்ணுவோம்? ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது காமனா இருக்கோ அதுதான் மிடில் டேர்ம். புரிஞ்சுதா? ஆல் டேபிள் ஆர் சேர்னு கூட சொல்லலாம் இந்த இதுக்கு. ஓகே, ஆல் டேபிள் ஆர் சேர்ஸ் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஏன்னா இங்க டேபிள் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, அதனால தட் வில் பி ட்ரூ. சம் டேபிள் ஆர் சேரும் ட்ரூ, சம் சேர் ஆர் டேபிளும் ட்ரூ வரும். மொத்தத்தில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் வரணும் கன்க்ளூஷன்ல. பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சம் ஆல் இது மட்டும்தான் வரும். நோ சம் நாட்டோ வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் அவே நீங்க ஃபால்ஸ் போட்டுடலாம். ஏன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே பாசிட்டிவா இருக்கு. ஃபைனலி ரூல் 8, if one premise is particular the conclusion must be particular. பாருங்க, all sum, ஆல்ன்றது யூனிவர்சல், சம்ன்றது பர்டிகுலர். இப்படி வந்துச்சுன்னா கன்க்ளூஷனும் கண்டிப்பா பர்டிகுலரா தான் வரும். அதனால ஆல்னு வந்துச்சுனாவே நீங்க ஃபால்ஸ்னு போட்டுடலாம். இதுல தீவ்ஸ்ன்றது மிடில் டேர்ம். ஓகே, அப்ப கன்க்ளூஷன் வந்து கண்டிப்பா பர்டிகுலரா தான் வரும். ஆலும் பாசிட்டிவ், சம்மும் பாசிட்டிவ், அதனால கண்டிப்பா ரெண்டுமே பாசிட்டிவா தான் வரணும். ப்ரீவியஸ் ரூல் படி பார்க்க சரி, ரெண்டும் பாசிட்டிவா தான் இருக்கு. பட் இன்னொரு ரூல் இங்க என்ன சொல்றாங்க, ஒரு பர்டிகுலரும் ஒரு யூனிவர்ஸ்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா கன்க்ளூஷன் பர்டிகுலரா தான் இருக்கும். அதாவது சம் அல்லது சம் நாட் இப்படிதான் வரணும். ஓகே, ஸோ ஆல் நோ வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் அவே ஃபால்ஸ் போட்டுருது. தீவ்ஸ் வராம வந்துச்சுன்னா, தீவ்ஸும் கன்க்ளூஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்ட் இன்ஃபரன்ஸ் பண்ண முடியுமா பாருங்க. சம் பாய்ஸ் ஆர் தீவ்ஸ் எழுதலாம், சம் தீவ்ஸ் ஆர் பாய்ஸ் எழுதலாம். தட் கன்க்ளூஷன் வில் பி ட்ரூ. ஆல் தீவ்ஸ் ஆர் டக்காய்ட்ஸ், அது எப்படி எழுதலாம்? சம் டக்காய்ட்ஸ் ஆர் தீவ்ஸ், இப்படி மட்டும்தான் எழுத முடியும். ஆல் டக்காய்ட்ஸ் ஆர் தீவ்ஸ் எழுத முடியாது, தட் வில் பி ஃபால்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்துருந்தா நீங்க அது ட்ரூன்னு சொல்லலாம். மற்றபடி தீவ்ஸ் வராம பாய்ஸ் அண்ட் டக்காய்ட்ஸ் பத்தி வந்துச்சுன்னா, முதல்ல தீவ்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, மிடில் டேர்ம் ஒரு இடத்துலயாச்சும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும், இங்க ஆயிருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ சம் பாய்ஸ் ஆர் டக்காய்ட்ஸ் அப்படின்றது இட் இஸ் ட்ரூ. ஏன்னா இங்க பாய்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, டக்காய்ட்ஸும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. ப்ரீமியஸ்லயும் டக்காய்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, பாய்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. therefore no problem. அதனால this statement will be true. ஓகே, ஸோ இந்த 8 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு டிடெக்ட் தி கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ். கன்க்ளூஷனை அரைவ் பண்ணலாம். ஜஸ்ட் திரும்ப ஒரு டைம் கூட அந்த 8 ரூல்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் ஆல் ஏஆர்பி, ஆல் ஏஆர்சி, இதுல மிடில் டேர்ம் எது? ஏ. மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா? இதுலயும் ஆயிருக்கு, இதுலயும் ஆயிருக்கு. இங்க பியும் ஆகல, சியும் ஆகல. ஓகே, ஏன்னா ஆல்ன்றது சப்ஜெக்ட் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ மிடில் டேர்ம் மஸ்ட் பி டிஸ்ட்ரிபியூட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்றது ரூல், அது ஃபாலோ ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்
கன்க்ளூஷன்ல மிடில் டேர்ம் வரக்கூடாது. ஓகே, இங்க வரல. பி அண்ட் சி சம் பிஆர்சின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பி டிஸ்ட்ரிபியூட் ஆகல, சிஎன் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் ரெண்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகல. அதனால திஸ் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட். ஆல் ஏஆர்சி சம் சிஆர்பி ஸ்டேட்மெண்ட்ஸ். மிடில் டேர்ம் எது? சி. எது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? ஏ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, சி ஆகல. இங்க சியும் ஆகல, பியும் ஆகல. ஸோ மிடில் டேர்ம் அட்லீஸ்ட் ஒன்னாச்சு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். இங்க ரெண்டுத்துலயுமே ஆகல. அதனால திஸ் கன்க்ளூஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்வே ஃபால்ஸ்ன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட், சம் ஏஆர்பி சம் பிஆர்சி. இதுல பாக்குறோம் மிடில் டேர்ம் இது பி. சம் ஏஆர்பி ரெண்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. ஆல் பிஆர்சி பி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, சி டிஸ்ட்ரிபியூட் ஆகல. therefore மிடில் டேர்ம் ஒன்னாச்சு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும், அது ஆயிருக்கு. therefore we can deduct, கன்க்ளூஷன் அரைவ் பண்ண முடியும். அது எப்படி அரைவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஆல் சிஆர்பி பாருங்க, மிடில் டேர்ம் வரக்கூடாது கன்க்ளூஷன்ல. வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு அப்படின்னா டிடக்ஷன் படி பார்க்க முடியாது நம்ம. ஏன்னா டிடக்ஷன்ல பி வரக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல்லே அதுதான். 3 டேர்ம் தான் இருக்கணும். மிடில் டேர்ம், மைனர் டேர்ம், மேஜர் டேர்ம். இங்க ஏபிசி 3 தான் இருக்கு. பட் மிடில் டேர்ம் கன்க்ளூஷன்ல வரக்கூடாது இன் டிடக்ஷன். ஆனா இங்க மிடில் டேர்ம் வந்துருச்சு அப்படின்னா டைரக்டா ஏதாவது இன்ஃபர் ஆயிருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். சம் ஏஆர்பி எப்படி சொல்லலாம்? சம் பிஆர்ஏ. ஆல் பிஆர்சி எப்படி எழுதலாம்? சம் சிஆர்பி. இந்த ரெண்டுல தான் எழுத முடியும். ஓகே, அப்ப ஆல் சிஆர்பின்றது தப்பு, சம் பிஆர் நாட் ஏன்றதும் தப்பு. இங்க நாட் வந்தாலே நம்ம தப்பு போட்டுடலாம். ஏன்னா இது பாருங்க ரெண்டுமே பாசிட்டிவ். ரெண்டும் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கன்க்ளூஷனும் பாசிட்டிவா தான் வரும்னு ரூல் பார்த்தோம். அதுபடி இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாவே தப்பு போட்டுடலாம். சரி, இது பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா மிடில் டேர்ம் வந்துருச்சு. மிடில் டேர்ம் வந்துச்சு அப்படின்னா டிடக்ஷன் படி வராது. டைரக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா வருதா அப்படின்னு பார்த்தாலும் ஆல் சிஆர்பி வரல. therefore இந்த ரெண்டு கன்க்ளூஷனுமே ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். நோ ஏஆர்பி சம் பிஆர்சி ரெண்டு ஸ்டேட்மெண்ட். மிடில் டேர்ம் எது? பி. இங்க நோ வந்தனால இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டட், இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டட். சம் வந்தனால இதுவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, இதுவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. பட் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா கன்க்ளூஷன் வந்து நெகட்டிவா தான் வரும்னு பார்த்தோம். இங்க பாசிட்டிவ் கன்க்ளூஷன் ஸ்ட்ரைட்டாவே நீங்க ஃபால்ஸ்னு சொல்லிடலாம். ஓகே, ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தா கூட கன்க்ளூஷன் வந்து நெகட்டிவா தான் வரும், பாசிட்டிவா வராது அப்படின்னு ஒரு ரூல் பார்த்தோம் இல்லையா? அதுபடி திஸ் கன்க்ளூஷன் வில் பி ஃபால்ஸ் ஸ்ட்ரைட்டாவே நீங்க சொல்லிடலாம். இந்த 8 ரூல்ல எது ஃபாலோ பண்ணலனாலும் நீங்க நாட் ஃபாலோ அல்லது ராங் அல்லது ஃபால்ஸ்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட், சம் ஏஆர்பி சம் பிஆர்சி. கன்க்ளூஷன் சம் ஏஆர்சின்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். பி வந்து மிடில் டேர்ம். பாருங்க மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட்டே ஆகல, எந்த டேர்முமே டிஸ்ட்ரிபியூட் ஆகல. therefore straight away we can say this conclusion is wrong. ஏதாவது ஒரு ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட நம்ம ராங்னு சொல்லிடலாம். ஏன்னா மிடில் டேர்ம் இல்லாம ரெண்டு டேர்ம் தான் வந்திருக்கு. அப்ப டிடக்ஷன் ஃபாலோ ஆகும். ஓகே, அப்ப ரூல்லாம் ஃபாலோ ஆகுதான்னு பார்த்தா ரூல் ஃபாலோ ஆகல. ஏன்னா மிடில் டேர்ம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட டிஸ்ட்ரிபியூட் ஆகல. அதனால இது ஃபாலோ ஆகாது.
some A are not B, all B are C. ஓகே, இதுல மிடில் டேர்ம் எது? B. இதுல எது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? B டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, C டிஸ்ட்ரிபியூட் ஆகல. இந்த சம் A are not C ல A ஆகல, B ஆயிருக்கு. therefore மிடில் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அதனால கன்க்ளூஷன் அரைவ் பண்ணலாம். பட் கன்க்ளூஷன் அரைவ் ஆனது ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு செக் பண்ணலாம். இங்க பாருங்க, ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, சம் நாட். அப்ப கன்க்ளூஷன் கண்டிப்பா நெகட்டிவா தான் வரும். நமக்கு பாசிட்டிவ் கன்க்ளூஷன் கொடுத்ததுனால we can straight away tell this is false. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஏக்கும் சிக்கும் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகல. அப்ப இங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடாது. இங்க ஏ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு பாருங்க, அதனாலையும் இது ஃபால்ஸ்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு ரூல் வயலேட் ஆகுதுங்க. ஓகே, ஸோ அந்த 8 ரூலையும் தரவா தெரிஞ்சுக்கோங்க. இனிஷியலி யூ மே ஃபீல் இட் somewhat difficult, பட் நீங்க 2-3 டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். சிலாஜிசம் இஸ் அ ஈஸி கான்செப்ட் ஒன்லி. சரியான முறையில் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ரூல் பேஸ்ட் சிலாஜிசம். நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வென் டயக்ராம் பேஸ்டு சிலாஜிசம் டிடக்ஷன்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் அட்டெண்டிங் தி டிடக்ஷன்ஸ் பார்ட் 1 session, which is being organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Again, இன்னொரு செஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம். My best wishes for your upcoming exams. Thank you all.